பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையுடைய சில கிரேக்க அர்த்தங்களும் அதுடைய விளக்கங்களும் நாம் பார்க்கலாம். இதில் சீக்கிரம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிற யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதான ஒரு நிகழ்வு இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் என்று சொல்லும்போது உடனடியாக என்று நினைத்து விடக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பல தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குவார். இது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன வசனம் பாருங்க, சுமார் 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நிறைவேறுது. அப்போ சில தீர்க்க தரிசனங்கள் கால தாமதங்கள் எடுக்கும், அது நிறைவேறாமல் போகாது. அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. அந்த நேரம் அந்த காலமும் வரும்போது சரியாக அதை ஆண்டவரை நிறைவேற்றுவார். சில காரியங்களை நாம் குத்து மதிப்பாக பைபிளில் இருந்து வாசித்து புரிந்து கொள்ள முடியும். முழுமையாக ஒரு டைட்டை நம்மால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அது தேவனுக்குரியது. அது தேவன் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்வார். ஓகே, இந்த புத்தகமானது கிரேக்க மொழியில் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்போகலிப்பிஸ் என்கிறதான இந்த வார்த்தையிலே ஆரம்பிக்கிறது. இந்த அப்போகலிப்பிஸ் அப்படின்னா திரை நீக்கப்படுதல், திரைக்கு உள்ளாக மறைந்து இருக்கிறதான ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த அப்போகலிப்பிஸ் என்கிறதான இந்த வார்த்தையுடைய பொருள். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மறைந்து இருக்கிற மறைக்கப்பட்ட ஏதோ ஒன்றை திறந்து காண்பிக்கிறது. இதை மறைத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மறைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதாவது நம்முடைய தெய்வம். அவரே தான் மறைச்சிருக்கிறாரு. ஆனால் அதை அவரே தான் திறக்க போகிறார். இதுல மறைந்திருக்கிறதான ஒரு காரியம், அதாவது திரை நீக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திரைக்கு உள்ளாக ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது நம்மால் பார்க்க முடியல. அதை பார்ப்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார், திரை நீக்கி நமக்கு தருகிறார். உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு மேலே இருக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் இன்னும் நடக்கலை. அப்போ நடக்காத ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இது நடக்கும். அது நடக்கும்போது எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, நாம் அதை அறிந்து ஆயத்தப்படும்படியாக ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். உதாரணமாக நம்முடைய தேசத்தில் இப்போது இந்த மீடியா வளர்ந்த இந்த காலகட்டத்தில் மழை வருவதற்கு முன்பதாகவே எச்சரிப்பு செய்தியை நியூஸில் வெளியிட்டுருவாங்க. அப்போ நாம் எச்சரிக்கை அடைகிறோம். அதுபோல் முன்கூட்டியே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா இந்த காரியத்தை யோவான் மூலமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு பொருளை அந்த திரை சீலையை அகற்றி வெளிப்படையாக காட்டுவதே இந்த புத்தகத்தினுடைய நோக்கமாக காணப்படுகிறது. கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அப்போகலிப்பிஸ் என்கிறதான இந்த வார்த்தை. இந்த வார்த்தையானது மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துகிறது. அப்போ மறைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு புத்தகம். ரகசிய வருகைக்கு பின்னாடி இந்த உலகத்திலே நடக்க போகிறதான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் துல்லியமாக தெளிவாக யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். இது சும்மா ஒரு வார்த்தை அல்ல, லைவாக நேரடியாக ஆண்டவர் யோவானை கொண்டு அந்த இடத்துல நிப்பாட்டி, நீ பாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வு தான் வருகிற நாட்களிலே நடக்க போகிறது என்று மிகவும் துல்லியமாக சொல்லுகிறதான இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் சொல்வதை மாத்திரம்தான் செய்வார், செய்வதை மாத்திரம்தான் சொல்வார். ஒருபோதும் சொன்ன பிற்பாடு ஐயோ நான் தெரியாமல் அன்னைக்கு சொல்லிட்டேனே அப்படின்னு யோசிக்கவே மாட்டார்.
அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அது ஒருவேளை தாமதிக்கலாம், அதுக்குன்னு ஒரு கால நிர்ணயங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கால நிர்ணயங்கள் வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். அப்போ இந்த வார்த்தை கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, திரை நீக்கப்படுதல், மறைந்து இருக்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் திரை நீக்கி நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, வாசிங்க, புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. மனதுருகும் தேவனந்தன் மறைவிடமே வந்தனமப்பா.